மீண்டும் உங்கள் அன்புள்ள வி.எஸ். அந்தோணிராஜ். ஸ்ட்ரோக் பற்றிய என்னுடைய சிறிய அனுபவம். அதாவது மரணத்தின் வாசல் வர போயிட்டு வந்தேன் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. மரணத்தின் வாசல்னா தாங்க முடியாத வேதனை. இதை விட நம்ம செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தூண்டுதல். அதனால தான் தற்கொலை பண்ணுறவங்க எதுக்கும் பயப்பட கிடையாது. வலிக்குமே, அறுக்குமே, துண்டு துண்டாக ரயில் வெட்டுமே, எதை பற்றி அவங்களுக்கு கவலைப்பட கிடையாது. ஏன்னா அதை விட தாண்டி அவங்க மரணத்தை விட மேலான அனுபவத்தை அவங்க வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோக்கும் ஒரு வகையில் மரணத்தின் விளிம்புக்கே சென்று வந்த நிலை. ஸ்ட்ரோக் வந்தவங்களாம் கவலைப்படாங்க. சாக போகிற வயசில் நம்மலாம் கஷ்டப்படவே மாட்டோம். ஏன்னா அதை விட பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் பட்டாச்சு. நம்பிக்கை துரோகம், ஏமாத்து, தனிமை, நோய், புண், கட்டி, வேதனை என்று சொல்லி நிறைய அனுபவிச்சிட்டோம். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய கடைசி காலம் சந்தோஷமாக, டியூரபிளாக, பேரபிளாக, நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களுக்கு நம்ம ஒருவேளை நம்ம மேலே விட ஒரு பொறாமோட வரலாம். சாப்பிட்றோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்ட்டு. அதனால் இது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதாவது கடவுளையே போய் சந்திச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வெற்றிடத்தில் நம்ம பயணம் செய்திருக்கிறோம். சின்ன சின்ன சப்தங்கள் கூட நம்ம எரிச்சல் படுத்தும். ஃபேனை பார்த்தா கோவம் வரும். ஏன்னா அது காயில் சுற்றி இருக்குது, ஓடுது. ஆனால் இங்கே எனக்கு மண்டையில் மூளையில் உள்ள காயில் தீஞ்சு போச்சு. ஸோ என்னால் முடியலை. பறவை பறந்தால் கோவம் வரும். ஏன்னா அது நல்லா பறக்குது, அதுக்கு ஸ்ட்ரோக் வரல. ஏன் வேதனை அதுக்குன்னு தெரியும். என் காது பக்கத்தில் கேட்குற சவுண்டு எல்லாத்துக்கும் கோவம் வரும். எவனாவது இடதுகைட்ட, அதாவது வலது கைட்ட நமக்கு எந்த கை பாதிச்சிருக்கோ அந்த கைட்ட வண்டி ஓட்டிகிட்டு போனால் கோவமாக வரும். ராஸ்கல் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் பாரு, நம்மளும் இப்படி ஓட்டின ஆளுக்க தானே, நம்மளால் இப்போ முடியலைன்னு சொல்லி கோவம் வரும். எதை பார்த்தாலும் கோவம், எதுக்கு எடுத்தாலும் கோவம். ஆனால் நான் குணமாகிறேன் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க இருக்க அந்த கோபம் நம்மளை ஓவர்டேக் பண்ணாது, நம்மளை டாமினேட் பண்ணாது. நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவரே நன்றி, பிரபஞ்சமே நன்றி, என்னை பார்க்கிற சூரியனே, சந்திரனே, நிலாவே, கடலே, காற்றே, பூமியே, எல்லாருக்கும் நன்றி. என்னை இதுவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, இன்னும் நான் நல்லா இருப்பேன் என்கின்ற நன்றி உணர்வை நம்ம தெரிவிச்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய அந்த வேதனைகள் ரொம்ப குறைஞ்சதாயிரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.